ஓகே. ஸோ வெல்கம் டு மை நம்ம என்னன்னா 10th பிடிஎஃப்ல உள்ள கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் சீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம பார்க்கல. நம்ம டேட்டா டிஏ தான் டிஏ அண்ட் அப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் சொன்ன ஃபர்ஸ்ட் என்ன டிஏ கொடுத்தாங்க, டேபிள் பேஸ் கொடுத்தாங்க. மார்க் கரெக்ட் அட்டம்ப்ட் ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறம் அட்டம்ப்ட் கொஸ்டின் அது கரெக்ட் ராங்கன்னு புரியுது. தப்பா மார்க் போட்டாங்கன்னா கால் மார்க் குறையும் அப்படின்னு சொல்லி கரெக்டா. தப்பா மார்க் போட்டாங்க, தப்பா மார்க் இருந்ததுன்னா கால் மார்க் குறையும், கால் பங்கு மார்க் குறையும் சொல்லி. ஓகே. இப்போ நான் கீழே டேட்டா ஓவர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிஏ பாருங்க. பியில் என்ன கொடுத்துருக்காங்க, கரெக்ட் அட்டம்ப்ட் வந்து 7Q+1 மோர் தன் த ராங் அட்டம்ப்ட். இதுல ஒரு ஸ்ட்ரக்சர் கரெக்டா கன்வே பண்ண எனக்கு என்ன சொல்றாங்க, கரெக்ட் அட்டம்ப்ட் வந்து ராங்கை விட 7Q+1 சொல்லி ராங் அட்டம்ப்ட். அப்போ நமக்கு இல்லை எனக்கு இன்னொன்று என்ன தெரியும்னா, எனக்கு நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் வந்து எனக்கு என்னவா இருக்கும், கரெக்ட் பிளஸ் ராங். கரெக்டா, கரெக்ட் பிளஸ் ராங். அப்போ நான் அது கூட நான் 7Q+1 நான் பிளஸ் பண்ணிட்டேன்னா அது எனக்கு என்னவா மாறிடும், 2 டைம் ஆஃப் கரெக்ட்னு மாறிடுமா, 2 டைம் ஆஃப் கரெக்ட் அப்படின்னு மாறிடுமா. அதுதான் நான் இப்போ ஓகேங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கா கரெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்போ அப்படி பண்ணா என்ன வரும், 72 பிளஸ் என்ன வரும், 7Q+1 ஈக்குவல் டு என்ன வரும், 72 இன்ட்டு 30Q/100. 30Q/100. இப்போ சால்வ் பண்ணா ஈஸியா சால்வ் பண்ணலாம். பாருங்க, 0 கேன்சல் ஆகும். இப்போ பிளஸ் பண்ணா என்ன வரும், 73 பிளஸ் 7Q ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணா 6, 21/10Q. ஓகேங்களா. நம்ம 10 தானே புள்ளி வச்சிடலாம். அப்போ 7 மைனஸ் பண்ணா 73 ஈக்குவல் டு அங்க மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும், 7 மட்டும் -6. இதுக்கப்புறம் அந்த புள்ளி எடுத்துட்டு ஃபிராக்ஷன் பண்ணிடலாம். அப்போ எனக்கு என்ன தெரியுது, 2 டைம் தெரியுது. அப்போ எக்ஸோட வேல்யூ 5, சாரி எக்ஸ் கியூவோட வேல்யூ 5. அவ்வளோதான். கியூ ஈஸியா கண்டுபிடிச்சாச்சா. ஸோ இந்த ட்ரிக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களால கியூ ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் பில. ஓகே, இப்போ பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சி என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் ராங் அட்டம்ப்ட் வந்து 48 லெஸ் கரெக்ட் அட்டம். ஓகே, 48 லெஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கேயும் இதே ஃபார்மட் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா. நம்பர் ஆஃப் ராங் அட்டம்ப்ட் வந்து நான் கரெக்டை விட 48 கம்மி, கரெக்டை விட 48 கம்மி. அப்போ அந்த 48 பிளஸ் பண்ண எனக்கு என்ன வரும், கரெக்டா மாறிடும். அதேதான் இங்கேயும். சரி, இது வேற மாதிரி பண்ண சரி, நான் ரிவைஸ் பண்ணாம அப்படியே வந்துட்டேன். 2-3 நாள் ஆச்சு சால்வ் பண்ணி. ஓகே ஓகே. ஸோ நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான். அது எப்படின்னா எனக்கு 20 இருக்கு, அதில் 20% தான் எனக்கு என்னது கரெக்ட் அட்டம். அப்போ கரெக்ட் அட்டம் என்னவா இருக்கும், பர்சன்டேஜ்லேயே நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். பை 100 போட்டு மல்டிபிள் பண்ணோம்னு எங்க நமக்கு கரெக்ட் அட்டம் என்னன்னு தெரிஞ்சிருமா. 0 கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 4R² தான் கரெக்ட் அட்டம். கரெக்டா. அப்போ ராங் அட்டம் எவ்வளவு, கரெக்ட் அட்டம் வந்து -48 அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்சர் கொடுத்துருக்காங்க, மார்க் கொடுத்துருக்காங்க 60, அது கூட தான் கம்பேர் பண்ண போறோம். எப்படின்னா கரெக்ட் ஆன்சர்னா அப்படியே 1 மார்க் கிடைச்சிரும், ராங் ஆன்சர்னா 1/4 மார்க் குறையும் சொல்லியிருக்கோம். அப்போ டிவிசிபிள் பை 4. ஓகேங்களா. அதான் மல்டிபிள் பை 1/4. 0.25 தான் 1/4 சொல்றேன். அப்போ எனக்கு என்ன வரும், -x² - 12 வரும். அதுதான் என்னது 60. அப்போ x² கிடையாது, R². ஓகேங்களா. R² - 12 வரும். அப்போ இந்த சைடு ரொம்ப என்ன வரும், 4R² - R² + 12 ஈக்குவல் டு, அப்போ ஈக்குவல் கன்சிடர் பண்ண மைனஸ் ஃபார்ம் வரும். மைனஸ் ஃபார்ம் என்ன வரும்,
48. ஓகேங்களா? 48 என்ன வரும்? 3r² = 48. அப்போ r² = 3 டிவைட் பண்ணா தெரியும். அப்போ r = 4. இதுதான் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கன்வே பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கன்வே பண்ணிட்டா ஆரோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியுது. ஓகே, ஆரோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சுது. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தோம்னா நம்ம Q கண்டுபிடிச்சிருக்கோம். Q வந்து நமக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, நானே மறந்துட்டேனே. ஓ, Q எழுதி வைக்கலையா? R வந்து இப்போதைக்கு 4ன்னு தருது. Q வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? Qவும் Rவும் 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது Sம் இருக்கு. அதுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்களா? ஓகே, எஸ்ஸுக்கும் பிக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா எஸ் இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, எஸ்ஸும் பியும் பார்த்தீங்கன்னா ஏயும் டியும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அதை பேஸ் நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது 20B இருக்கு கரெக்டா? அதில் கரெக்ட் அட்டெம்ப்ட் என்னது 85. அப்போ 85% 17/20 வரும். அப்போ 17B கரெக்ட், 13B ராங்கு. ஓகேங்களா? அப்போ மார்க் எவ்வளோ போடுவாங்க? 17Bக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ -3B/4. அதோட வேல்யூ தான் என்னது 16B + 3/4. ஓகேங்களா? அப்போ B இந்த சைடு கொண்டு வந்தா என்ன வரும்? B - 3B/4 = 3/4. ஏன்னா 16 இங்க 17 B தான் வரும். அப்போ மைனஸ் பண்ணா 1/4 × B = 3/4. 4 கேன்சல் ஆயிரும். அப்போ B யோட வேல்யூ 3. அப்போ B யோட வேல்யூ 3 தெரியுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கும் அதே மாதிரி தான் 45 இருக்கு. இது மட்டும் கொஞ்சம் ஃப்ராக்ஷன்ல வர மாதிரி இருக்கும். 45 எஸ் இருக்கா? 70%னா நம்ம அப்படியே ஃப்ராக்ஷன்லேயே வச்சிடலாம். 45 × 7s/10 கரெக்ட் ஆன்சரா இருக்கும். அப்போ ரிமைனிங் உள்ளது -45 × 3s/10. ஓகேங்களா? 30%. ஓகேங்களா? இல்ல மார்க் எவ்வளோ? கால் பங்கு போகும். அப்போ 4 நான் டினாமினேட்டர்ல போடுறேன். 4 நான் டினாமினேட்டர்ல போடுறேன். அந்த மாதிரி என்னது 56.25. 56.20. இப்போ இங்க டினாமினேட்டர் 40 இருக்கா? இங்கேயும் அதே 40 இருக்கு. ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் நான் கன்வே பண்ண போறேன். அப்படின்னா மேலே கீழே 4 இருக்கும்போது 45s காமனா இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 40 கீழே கொண்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 7 × 4 28. மேலே கீழே × 4 சொன்னாலும் 7 × 4 28. இங்கே எனக்கு 3 மட்டும் இருக்கும். அதே மாதிரி 56.25 இருக்கா? இங்கேயும் நான் மேலே கீழே 4 மல்டிபிளை பண்ணேன். அப்போ என்ன வரும்? 0 0 5 அடுத்து 2னா 225 வரும். கீழே 4 இருக்கும். இங்க எனக்கு என்ன வரும்? 25 × 45 × s/40. அப்போ 4 கேன்சல் ஆகி கீழே 10ன்னு வரும். 25 டிவைட் பண்ணேன்னா இங்க எனக்கு 9ன்னு வரும். 9 டிவைட் பண்ணா இங்க எனக்கு 5ன்னு வரும். 5 டிவைட் பண்ணா இங்க எனக்கு 2ன்னு வரும். எஸ்சி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சாதான் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரக்சரை கன்வே பண்ண தெரிஞ்சாதான் ஈஸியா சால்வ் பண்ண தெரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு டேபிள் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சாச்சு கரெக்டா? இப்போ அந்த டேபிளுமே கொஞ்சம் குயிக்கா போடணும். ஃபர்ஸ்ட் கரெக்ட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பி என்ன பார்த்துருந்தோம்? 3 அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்டா? பி வந்து நமக்கு 3. அப்போ 3ன்னா 60. அடுத்தது 72 தான் இருக்கு. அடுத்தது 6 என்ன பார்த்துருந்தோம்? 4. 4ன்னா 80. இவங்க 2ன்னா 90. எவ்வளவு பர்சன்டேஜ்? 85. 85னா 17 வந்ததா? அப்போ 17னா 51. அப்போ ராங் வந்து 9. ஓகேங்களா? ராங் வந்து 9. மார்க் என்னவா இருக்கும்? கால் பங்கு குறையும். அப்போ கால் பங்குன்னா 1.25. அப்போ 1ன்னா 50. அடுத்து 25னா 49.75. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 3வது கொஸ்டின் தப்பா இருக்கு. அந்த கன்வே பண்ண கொஸ்டின் வந்து கொஞ்சம் தப்பா கொடுத்துருக்காங்க. பாருங்க, சப்ஜெக்ட் டி பாத்தீங்க அப்படின்னா
2 தான் வைக்காங்களாம். அப்போ அதில் கரெக்ட் பார்த்தீங்கன்னா 63 இருக்கு, ராங் பார்த்தீங்கன்னா 27 இருக்கு. தியரி ப்ராக்டிக்கல், தியரி ப்ராக்டிக்கல். இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, கரெக்ட் அட்டெம்ப்ட் பை தியரி டு ராங் அட்டெம்ப்ட் பை ப்ராக்டிக்கல். கரெக்ட் அட்டெம்ப்ட் வந்து தியரியில் எவ்வளோவா 25xனா, ராங் அட்டெம்ப்ட் வந்து ப்ராக்டிக்கல் எவ்வளோவா 1xஆ இருக்கும். அடுத்த கம்பேரிசன் தான் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. கரெக்ட் அட்டெம்ப்ட் பை ப்ராக்டிக்கல் 48% கம்மி. 100 இருந்தாங்கன்னா இங்க எவ்வளவு இருப்பாங்க 52. கரெக்டா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணா 25:30, 25:30. அப்போ அது கம்பேர் பண்றது என்னன்னா ராங் அட்டெம்ப்ட் இன் ப்ராக்டிக்கல்னு கொடுத்துருக்காங்க. அது ப்ராக்டிக்கல் கிடையாது, தியரி. 25y, இது 13y. ஓகேங்களா? இது 13y. ஓகே, இதுக்கப்புறம் என்னது, இது ரெண்டே பிளஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கண்டுபிடிப்போம். பட் இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். எப்படின்னா ஆப்ஷன் பேஸ் பண்ணி. இந்த ராங் அட்டன் பைட ப்ராக்டிக்கல் தானே கேட்காங்க. அப்போ ப்ராக்டிக்கல் எனக்கு என்ன வருது, எக்ஸ்ன்னு வருது. அப்போ நான் ஆப்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். எனக்கு வந்து ஆப்ஷன் எனக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே 2 இருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன வரும், இங்க எனக்கு 50ன்னு வரும், இங்க எனக்கு 13 வருது. அப்போ கரெக்டா வருதா? அப்போ 50 கரெக்டா ஃபார்மட் வருதா? அப்போ ஈஸியா நம்ம ஆப்ஷன் ஏன்னு போடலாம். ஏன்னா நார்மலா சால்வ் பண்ணா நம்ம ரொம்ப டைம் எடுக்கும். பாருங்களேன், 25x பிளஸ் 13y ஈக்குவல் டு 63 போடுவோம். 25y பிளஸ் x ஈக்குவல் டு 67 போடுவோம், 27 போடுவோம். இதை சால்வ் பண்ண நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஏன்னா எக்ஸும் சேமா இல்லை, ஒய்யும் சேமா இல்லை, இன்ட்டு பண்ணி பண்ணுவோம். ரொம்பவே டைம் எடுக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஆப்ஷனை பேஸ் பண்ணி போறதா இது பெஸ்ட். ஓகே, எனக்கு அதுல உள்ளதான் தேவைன்னா இதை கன்வே பண்றது கரெக்டா பண்ணிட்டு இது பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க, 20 ஒவ்வொருக்கும் 2 மார்க் கொடுக்க போறாங்க. ரெடியூஸ் பண்ண 0.5 ரெடியூஸ் பண்ண போறாங்க, 0.5 ரெடியூஸ் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு என்னதான் இருக்குது, ஃபர்ஸ்ட் 1 மார்க் 0.25 கொடுத்துருக்காங்க. இப்போ 2 மார்க் 0.5 ரெடியூஸ் பண்ண போறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் என்னது இன்டு 2 தான் பண்ணிருக்காங்க. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் 100 மார்க் எடுத்தாங்கன்னா இப்போ எவ்வளவு மார்க் எடுக்க முடியும், 200 மார்க். ஏன்னா அப்படியே இன்டு 2 பண்ணது தானே. கரெக்டா? அப்ப நீங்க வேல்யூவே கண்டுபிடிக்க வேண்டாம், டைரக்டா கம்பேர் பண்ணிடலாம். 100ல இருந்து 200 ஆகுதுன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 100% இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இதுல நீங்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணவே தேவையில்லை, ஆப்ஷனை பேஸ் பண்ணியே போயிடலாம். ஓகேங்களா? அடுத்தது 5வது கொஸ்டின். சப்ஜெக்ட் இ பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, இன்னு சொல்லி ஒண்ணு இருக்கான். பார்த்து சப்ஜெக்ட் இ பாத்தீங்க அப்படின்னா டில எவ்வளவு சேம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பை டி. டி எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணாங்களோ அதே கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனா ஓகே, மார்க் வந்து சேம். மார்க் வந்து என்னன்னா 56.25 அப்படின்னு சொல்றாங்க. அவன் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் கொஸ்டின் என்னதான் 75 அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா டிஃபரன்ஸ் பிட்வீன் த கரெக்ட் அண்ட் ராங் அட்டெம்ப்ட் எவ்வளோன்னு கேட்காங்க. ஓகேங்களா? இது கன்வே பண்ண பாருங்க. எனக்கு வந்து எப்படி சொல்லலாம், ராங் கொஸ்டினை வந்து என்னன்னா கால் பங்கு கம்மி பண்றாங்களா. அதான் என்ன பண்ண போறேன்னா கரெக்ட் ஆன்சர் உள்ள கொஸ்டினை ஏன்னு எடுக்கேன், ராங் ஆன்சர் கொஸ்டின் 4பின்னு எடுக்கேன். ஓகேங்களா? 4பின்னு எடுக்கேன் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட். அப்போ கரெக்ட் அட்டெம்ப்டையும் ராங் அட்டெம்ப்டையும் பிளஸ் பண்ண என்னது டோட்டல் அட்டெம்ப்ட். கரெக்ட் அட்டெம்ப்ட்டுக்கு எத்தனை மார்க், 1 மார்க். அப்போ a × 1 a. ராங் அட்டெம்ப்ட் என்னருக்கு, 1/4 மார்க் கம்மி பண்ணுவாங்க. அப்போ மைனஸ் பி. அப்போ அதோட வேல்யூ என்னவா இருக்கும், அதுதான் அவங்க எடுத்த மார்க் 56.25. இப்போ நான் 2 மைனஸ் பண்ணா ஏஏ கேன்சல் ஆயிரும், இதை மைனஸ் பண்ணா 5b ஈக்குவல் டு 75 மைனஸ் தானே பண்றேன். அப்போ மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், 75. இந்த சைடு எனக்கு 7ன்னு மாறிடும், 7ன்னா 8. அப்போ ரிமைனிங் 1 18, 18.75. இப்போ நான் என்ன பண்றேன், 5b ஈக்குவல் டு 18.75. மேலையும் கீழே 4 மல்டிபிள் பண்ணேன். அப்பனா நம்பர் அப்படியே ரெடியூஸ் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன தெரியுது, 75/4ன்னு தெரியுது. 5b ஈக்குவல் டு 75/4. அப்போ 5 டிவைட் பண்ணா 15. அப்போ 4b ஈக்குவல் டு 15.
4B தான் எனக்கு என்னது ராங் அட்டம்ப்ட். அப்ப ராங் அட்டம்ப்ட் மொத்தம் 75ல 15 ராங் அட்டம்ப்ட்னா கரெக்ட் அட்டம்ப்ட் என்னவா இருக்கும்? மைனஸ் பண்ணா தெரிஞ்சிடும். எவ்வளவு? 60. அப்ப அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் எனக்கு எவ்வளவு? 60 மைனஸ் 15 5 45. 45 தான் ஆன்சர். ஆப்ஷன்ல இல்ல, அதனால நன் ஆஃப் திஸ். ஓகேங்களா? ஸோ பேங்கிங்ல நன் ஆஃப் திஸ் வரும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அந்த கன்வே பண்றது என்னன்னா, ராங் கொஸ்டினை 4Aன்னு எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது சேம் ஸ்டூடெண்ட், another student இருந்தா நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் பில வந்து என்னன்னா 4 less than the present student. 4 less than 4 கம்மி பண்ணா என்ன ஆகும்? 68 கொஸ்டின். இப்போ ராங் அட்டெம்ப்ட் இருந்தா 2 more than present student 2 அதிகமா எடுத்திருக்காங்க, அப்ப 20 கொஸ்டின் ராங் அட்டெம்ப்ட் பண்ணிருப்பாங்க. 20 ராங்னா கரெக்ட் அட்டெம்ப்ட் என்னவா இருக்கும்? 48. எவ்வளவு மார்க் கம்மியாகும்? 4 டிவைட் பண்ணோம்னா 5 மார்க் கம்மியாகும். அப்ப அந்த 5 மார்க் மைனஸ் பண்ணா 43. 43 தான் ஆன்சர். ஸோ இதுவும் நன் ஆஃப் தம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் செக் பண்ணேன். ஓகே, கரெக்ட் அட்டெம்ப்ட் வந்து 4 less than. கரெக்ட் அட்டெம்ப்ட் தான் 4 கம்மியாகுது. அப்போ 54ல இருந்து 4 கம்மியாகுது. அப்போ 50. டோட்டல்ல இருந்து இல்ல 50. அப்போ ராங் அட்டெம்ப்ட் என்ன ஆகுது? 2 இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுனா 20. அப்போ எவ்வளவு மார்க் கம்மியாகும்? டிவிசிபிள் பை 4. 5 மார்க் கம்மியாகும். அப்போ 50 மைனஸ் 5 எவ்வளவு? 45 மார்க். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நான் மொத்த இதில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். அவ்வளோதான். அடுத்த டிஐ. அடுத்த டிஐ பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃப்ஸ்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பர்சன்டேஜ்னால 100. ஓகேங்களா? இப்போ எனக்கு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண என்ன வருது? 4K ப்ளஸ் 3L ஈக்குவல் டு 15 இருக்கு. 15 அந்த சைடு போனால் 85. 100 மைனஸ் 15 85. ஓகே, இது ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது மிட் ஆஃபுக்கும் ஸ்கொயர் லெக்குக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மிட் ஆஃப் என்னது? ஆரஞ்சு, அதாவது கேக்கும் ஸ்கொயர் லெக். ஸ்கொயர் லெக்னா நமக்கு என்ன இருக்கு? எல்லோ. L plus 5. அந்த ரெண்டுக்குமே ரேஷியோ 3/2. அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். என்ன வரும்? 2K ஈக்குவல் டு 3L பிளஸ் 50. இப்போ மைனஸ் பண்ணுவோமா? 2K மைனஸ் 3L ஈக்குவல் டு 50. அப்போ ரெண்டையும் பிளஸ் பண்ணா K, சாரி, வருது. இந்த நம்பர் ஆஃப் ஸ்கோர் பை த ஃப்ரேம் மிட் ஆஃப். மிட் ஆஃப் வந்து ஓகே, மிட் ஆஃப் வந்து 3K. சாரி, இங்க 3Kன்னு வருது. 3Kனா இங்க 6Kன்னு வரும். இல்லை, இங்க 6. அப்போ ரெண்டையும் பிளஸ் பண்ணா என்ன வரும்? 10K ஈக்குவல் டு 100. அப்போ K ஈக்குவல் டு 10. K ஈக்குவல் டு 10. அப்போ K ஈக்குவல் டு 10 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? 40 ஈக்குவல் டு 3L ஈக்குவல் டு 85. 40 அங்கே போச்சுன்னா 45. அப்போ 3L ஈக்குவல் டு 45, L ஈக்குவல் டு 15. அப்போ ஒவ்வொருத்தங்களும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு எனக்கு தெரியும். கரெக்டா? இப்போ ஓவரால் ஸ்கோர் என்னது? அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுக்கலையா? ஓகே, அதுக்கு தான் டேட்டா கீழே கொடுக்காங்க. மிட்விட். மிட்விட் வந்து எவ்வளவு? L பிளஸ் 10. L பிளஸ் 10%. L பிளஸ் 10 என்ன வரும்? 25%. 15 பிளஸ் 10 25%. அதோட வேல்யூ என்னது? கேயையும் எல்லையும் பிளஸ் பண்ணி 10. கே வந்து என்னது? 10. எல் வந்து என்னது? 15. அப்போ பிளஸ் பண்ணா 25. அது கூட பிளஸ் 10னா 35. அப்போ 25% வேல்யூ 35. அப்போ 5% வேல்யூ 5%னா 7. அப்போ இதை மட்டும் வச்சுக்கலாம். இப்போ மொத்தம் எத்தனை பார்ட்டா இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 3K. 3Kனா நமக்கு 30%. அடுத்து K மட்டும் 10%. அடுத்து L பிளஸ் 10 25. அடுத்து L பிளஸ் 30, சாரி 20. அதுக்கப்புறம் L மட்டும்தான் 15. அப்போ 5 × 6 42 மார்க். ஒரு இன்ட்டு 2னா 14, இன்ட்டு 5னா 35, இன்ட்டு 4னா 28, இன்ட்டு 3னா 21. இந்த டைப்ல தான் ஸ்கோர்ஸ் ஃபிட்டப் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது வந்து குயிக்கா தெரியணும். இப்போ இது போக நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே என்னன்னா கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகேங்களா? டிஐக்கு இவ்வளோ போதும். ஸோ குயிக்காவே நம்ம போட்டுடலாம். இது கொஞ்சம் ஈஸியானது தான்.
ஓகே, ஒவ்வொரு என்னென்ன டைப் மிட் ஆஃப், மிட் ஆன், விக்கெட், ஸ்கொயர் லெக்ஸ், ஃபைன் லெக் அதெல்லாம் எல்லாமே எழுதியாச்சு. ஓகே, இப்போ கொஸ்டின் போகலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கோர் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர் பை ஆல் த்ரீ டுகெதர். ஓகே, ஸோ இந்த பிளேயர் வந்து என்னதான் டோட்டல் ஸ்கோர்ல எக்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்றாங்க. அப்போ ஃபைண்ட் த 2x ஆவரேஜ் ஆஃப் அதர் ஸ்கோர். ஓகே, இப்போ எனக்கு டோட்டல் ஸ்கோர் என்னது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் வந்துடும். 5% வேல்யூ 7, அப்போ இன்ட்டு 20 பண்ணால் டோட்டல் பர்சன்டேஜ் கரெக்டா 140 கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லலை, இப்போ அதான் ரிமைண்டர் வந்தேன். அப்போ 140 பிளஸ் இது கூட என்னது அதர் பிளேயரோட ஆவரேஜ் 26, அப்போ டோட்டல் 260. அப்போ ஓவரால் 11 பேரோட டோட்டல் என்னவா இருக்கும்? 400 ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அந்த 400ல தான் எக்ஸ் பர்சன்டேஜ் வேல்யூ தான் என்னதான் இவங்க எடுத்த 140. அப்போ என்ன தெரியுது? 0 0 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு 140/4. எனக்கு தேவை 2x தான். அப்போ 2x ஈக்குவல் டு என்ன வரும்? இன்ட்டு 2. அப்போ 2 கேன்சல் ஆகி கீழே 2 வரும். அப்போ மேலே 70. அப்போ 70 தான் ஆன்சர். 70 தான். அடுத்தது the total number of ball based by B is overall strike is 1 plus 130. The difference between the total number of ball score. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பீயிங் தவங்க என்னன்னா நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க டோட்டல் பால்ஸ் கீழே வரும், ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்கணும். அவங்க எடுத்த ஸ்கோர் மேலே வரும் இன்ட்டு 100. இதோட வேல்யூ தான் என்னதான் பி பிளஸ் 130ன்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு என்ன வரும்? 140 இன்ட்டு 130 ஈக்குவல் டு பி இன்ட்டு பி பிளஸ் 130. இது நீங்க சால்வ் இந்த ஸ்ட்ரக்சர் தெரியணும், ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க ஸ்ட்ரைக் ரேட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் டோட்டல் நம்பர் ஆஃப் பால் அவங்க ஸ்கோரு இன்ட்டு 100, அதான் ஸ்ட்ரைக் ரேட். இதான் சொல்ல வராங்க. பி நம்பர் ஆஃப் பால்க்கு பி பிளஸ் 130 ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது எப்படி இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கணும். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் எடுத்தா என்ன வரும்? 130. அப்போ இங்கேயும் அதே மாதிரி 130 வரணும். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். இங்க 100 வரும், மாற்றி எழுதிட்டேன். 130 எப்படி வரும்? நான் 70 வந்து இங்க வச்சுட்டு இந்த சைடு அங்க கொண்டு போறேன், 200ன்னு கொண்டு போறேன். அப்போ எனக்கு கரெக்டா வருதா? பி பிளஸ் 130ன்னு ஆமா வருது. அப்போ எனக்கு பியோட வேல்யூ எனக்கு என்ன தருது? 70 பால்ஸ்ன்னு தருது. இப்போ என்ன இருக்காங்க த டிஃப்ரெண்ட் படி டோட்டல் நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர் அண்ட் ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கோர் வந்து 140, ரன் ஸ்ட்ரைக் எவ்வளவு? பி பிளஸ் 130. அப்போ என்னது? 200. அப்போ ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் 60 தான் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ நீங்க குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பண்றதோட ஃபிட் பண்ணீங்கன்னா குயிக்காக பண்ணிடலாம். நிறைய இதில் நான் லைவ்ல சொல்லியிருப்பேன், இது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அடுத்து 9வது என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கோர் பை மிட் ஆஃப். மிட் ஆஃப்ல எனக்கு எத்தனை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? 42 ரன் பண்ணியிருக்காங்க. இந்த 42ல சிங்கிள் எவ்வளவா? 13 சிங்கிள் எடுத்திருக்காங்க. டபுள் ஸ்கோர் வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ 2. ட்ரிபிள் வந்து 1ன்னா அப்போ அது 3 மார்க். அப்போ 5 18 ஸ்கோர் இதில் வந்துடுது. அப்போ மீதி பவுண்டரி அண்ட் 6 எத்தனை ஸ்கோர் இருக்கும்? மைனஸ் பண்ணால் தெரியும். 4 24 ஸ்கோர் வருது. ஓகேங்களா, அப்போ பவுண்டரியோட எண்ணிக்கை என்னது? a பிளஸ் பி ஈக்குவல் டு 5. அதே 4a பிளஸ் 6b ஈக்குவல் டு 24. இன்ட்டு 4 பண்ணால் என்ன ஆயிரும்? 4a 4b 20. அப்போ மைனஸ் பண்ணால் 2b ஈக்குவல் டு 4. அப்போ b ஈக்குவல் டு 2. அப்போ 6 வந்து 2 அடிச்சிருப்பாங்க, 4 வந்து 3 அடிச்சிருப்பாங்க. அப்போ என்ன கேட்டாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர் பை 6. 6 தான் எவ்வளோ ஸ்கோரு? 2 இன்ட்டு 6 12 ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அந்த கன்வே பண்ணுறது குயிக்காக கன்வே பண்ணணும். 10வது ஓகே, பிளேயரோட ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 210 சொல்லிட்டாங்க. ஃபைன் லெக்ல வந்து எவ்வளோ ஸ்கோரு? 21. அப்போ 22 ஸ்கோர் வச்சுருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் பால்ஸ்ன்னு தெரியல. இன்ட்டு 100 அதோட ஸ்கொயர் ரேட் தான் 110. ரன் ரேட் தான். அப்போ என்ன ஆயிரும்? எனக்கு எக்ஸோட வேல்யூ 10ன்னு தெரியுது. ஓகேங்களா,
இப்போ என்ன சொல்றாங்க, the dot ball faced by same player is 3. டாட் பால் வந்து 3 டாட் பால் இருக்கான். அப்போ அந்த டாட் பால் சேர்க்காமன்னா எவ்வளோ வரும்? டாட் பால் 3 மைனஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்? இப்போ நம்பர் ஆஃப் பால்ஸ் 7. அப்போ 7 கீழே வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் மேலே வரும் இன்ட்டு 100. அப்போ 300 தான் அவங்களோட ரன் ரேட். ஆப்ஷன் அவ்வளோதான். அடுத்தது 11. கொஸ்டின். நம்பர் ஆஃப் பால் அனதர் டீம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பால் வேஸ்ட் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. 5:16. அவங்களோட ஸ்கோர் எவ்வளோவா? 42.85% லெஸ் தென் த ப்ரெசன்ட் பிளேயர்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னன்னா 3/4 கம்மின்னு, 3/7 கம்மின்னு அர்த்தம். இது அப்ராக்சிமேட்டா என்ன வரும்னா 3/7 வரும். அப்போ என்ன அர்த்தம்? 4/7 தான் எடுத்திருப்பாங்க. இவங்க எவ்வளோ எடுத்திருப்பாங்க? 140. அப்போ 140ல 4/7னா 80 மார்க் ஸ்கோர் தான் எடுத்திருப்பாங்க. 80 ஸ்கோர் தான் எடுத்திருப்பாங்க. அப்போ 80 ஸ்கோர் மேலே வரும். நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? 5x கீழே வரும் இன்ட்டு 100 ஈக்குவல் டு என்ன வரும்? ரன் ரேட் 160x. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நான் 16 எப்பா டிவைட் பண்ணேன்னா இங்க எனக்கு என்ன வரும்? 5. 5 கேன்சல் ஆயிரும். அப்போ x² ஈக்குவல் டு 100. அப்போ x ஈக்குவல் டு 10. அப்போ 5x ஈக்குவல் டு 50. அப்போ 50 பால்ஸ் தான் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. 50 பால்ஸ் தான் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான். ரிமைனிங் கொஸ்டின் பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.